ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பொடி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் கேரட்டை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். கொஞ்சமாக துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கலாம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்புலாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் தொடர்ந்து நல்லா வறுத்து விடுங்க. 2 நிமிஷம் கழித்து 3 வடமிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை. ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து திருப்பியும் தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டுடலாம். பருப்பு, காஞ்ச மிளகாய் எதுவும் கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது நல்லா ஆறினக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். பருப்பு இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணிட வேண்டாம். இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். அதே பேனில் 2 கேரட்டை தோல்லாம் சீவிட்டு செதுக்கி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வதக்கி விட போகிறோம். கேரட் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், பார்க்குறப்பயே அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து ஒரு பத்தை தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காயை சேர்த்துட்ட உடனே 1 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கேரட்டை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததோட இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது. கேரட் இப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுருந்த பருப்பை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வதக்கி வச்சுருந்த கேரட், தேங்காய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு வதக்கிறப்ப நம்ம உப்பு சேர்க்கல. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், கேரட் பொடி இந்த மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்கும். இதை சாதத்தில் சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.